ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசையில் கிறிஷை பார்க்குறதுக்காக ரோகிணி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ மீனாவும் முத்துவும் பார்த்துட்றாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் ரோகிணி மாட்டிக்க மாட்டாங்க. எதையாவது ஒன்று சொல்லி தப்பிச்சிட்றாங்க. சரி வாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். மீனாவை கூட்டிகிட்டு முத்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அப்போ கிறிஷ் வந்து ஆம்புலன்ஸில் வந்து இறங்குறத பார்க்குறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கிறிஷை பாட்டி விசாரிக்கும் போது அவங்க பயங்கரமாக அழுதுகிட்டேன்னு சொல்கிறாங்க கிறிஷுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் சரி வாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் கூடவே போகிறாங்க. அப்போ டாக்டர் வந்து ஒரு மைல்டான ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க, நீங்கள் கிளம்புங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் மீனாவும் முத்தும் வந்து இல்லைம்மா, நாங்கள் இங்கே இருக்கோம், என்ன நடக்குது ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிறிஷ் பாட்டி எப்படி ரோகிணிக்கு கால் பண்ணி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்புறம் தனியாக போயிட்டு அவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க. ரோகிணி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஏமா கால் பண்ணுறீங்க, மனோஜ் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஷயம் ஃபுல்லாக கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களுக்குமே மனசு கேட்கவே இல்லை. நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிறிஷ் பாட்டி வந்து இல்லை, இப்போ வர வேண்டாம், மீனாவும் முத்தும் இங்கே தான் இருக்காங்க, அவங்க போனதுக்கப்புறம் நானே கால் பண்ணுறேன், அதுக்கப்புறமேட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் ரோகிணிக்கு மனசு கேட்கவே இல்லை. எப்படியாவது போய் பார்த்தே ஆகணுமே முடிவெடுக்கிறாங்க. அப்போ மனோஜ் கிட்ட ஒரு பிளான் சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட நிறையா கெட்டில் ஃப்ரீயாகவே வருது, அந்த கெட்டில் நம்ம கொண்டு போய் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்போம். அப்போ வந்து நம்மக்கிட்ட நிறைய பொருட்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான பொருட்களும் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சூப்பர் ஐடியா ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இது உடனே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரோகிணி கெட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக கிறிஷ் அட்மிட் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்து மேனேஜர்கிட்ட பேசிட்டு எல்லா வார்டுக்கும் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனால் கிறிஷை பார்க்கவே முடியல. கரெக்டாக வந்து அந்த வார்டுக்கு போகும்போது மீனாவும் முத்தும் வெளில வந்துடுறாங்க. அப்போ ரோகிணியும் பார்த்துடுறாங்க. என்ன நீ இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி மீனா முத்து கேட்கவும், இல்லை நான் வந்து வேலை விஷயமா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே மீனாவை பார்த்து ரோகிணியும் கேட்குறாங்க, நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், இல்லை எனக்கு ஃபீவர் இல்லை, அதனால இங்கே வந்தோம். அப்போ தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி பையனுக்கு வந்து அடிபட்டிருக்கு, இங்கே அட்மிட் பண்ணிருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நாங்கள் போய் சாப்பாடு வாங்க போகிறத பாட்டிக்கே சொல்லிட்டு மீனாவும் முத்தும் கிளம்பிடுறாங்க. இந்த சாக்கை வச்சு ரோகிணி உள்ளே போய் பார்க்குறாங்க. கிறிஷை பார்த்தோன்னு பயங்கரமாக அழுதுடுறாங்க. அவங்களால தாங்கவே முடியல. அப்புறமேட்டுக்கு ஒரு அம்மாவாக என்னால் எதுவுமே செய்ய முடியலையே உனக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. எனக்கு இப்போ வயசாகிடுச்சு, முன்ன மாதிரி என்னால் பார்த்துக்க முடியல, சீக்கிரமாக உங்கள் வீட்டில் கிறிஷை பற்றி வந்து சொல்லி வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா நான் கிளம்புறேன், இப்போ மீனா முத்து உடனே வந்துடுவாங்க, நான் இப்போதைக்கு கிளம்புறேன், அவங்க போனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ண, நான் திரும்பி வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, மீனாவும் முத்துவும் கிறிஷையும் கிறிஷ் பாட்டியும் சேர்த்து அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கிறிஷ் மூலயமா ரோகிணி மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மாட்ட மாட்டாங்க. எதையாவது ஒன்று சமாளித்து எஸ்கேப் ஆக தான் பார்ப்பாங்க. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.